தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்ட 5 கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சியினரும் பங்கேற்றார்கள். இதில் உரையாற்றிய முதலமைச்சர் அந்த தொகுதி மறுவரையறை சார்ந்த பல்வேறு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அத்தோடு ஒரு தீர்மானமும் அதில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதற்கான கருத்தை அனைத்து கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த தீர்மானம் குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு லட்சுமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். இப்போ முதலமைச்சர் பேசும்போது முக்கியமாக இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இதற்காக ஒரு கூட்டு நடவடிக்கை குழு ஒன்று அமைக்கப்படும். அதே போன்று இந்த தொகுதி மறுவரை சார்ந்த அந்த கோரிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கான போராட்டங்களையும் நடத்த வேண்டும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவமாக எதுன்னு பார்க்கலாம் நாம? அதாவது மறுசீரமைப்பு தொடர்பாக போன வாரம் சென்னை வந்திருந்த தமிழ்நாடு வந்திருந்த அமித்ஷா அவர்கள் அதனால தொகுதிகள் குறையாது, ப்ரோரேட்டா பேசிஸ்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோரேட்டா பேசிஸ்னாலுமே நமக்கு நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை ஒருவேளை இதே 39 தான் இருக்கு. உத்தரப்பிரதேசம் இல்ல மற்ற மாநிலங்களினுடைய தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நமக்கு ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சு போயிடும். ஸோ ப்ரோரேட்டா பேசிஸ்ன்றதுமே நமக்கு பெரிய அளவுல லாபம் கொடுக்கக்கூடியதாக அல்லது நம்மளுடைய உரிமைகளை நம்ம கேட்கறதுக்கு சரியானதாக இருக்கும்னு தோணல. அதனாலதான் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தமிழ்நாட்டினுடைய குரல் விரைவாக இப்பவே நம்ம அதை பேசுறது ரொம்ப சரியாக இருக்கும். முதலமைச்சர் ஒரு முக்கியமான அல்லது சரியான நேரத்துல இதை தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இது இன்னைக்கு நடந்த இந்த கூட்டம் இதை அரசியலாகவும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல எல்லா எதிர்கட்சிகளுமே இன்றைக்கு திமுகவும் ஆளுங்கட்சியும் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னால் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. பெரும்பாலும் பிஜேபி இதுல ஐசோலேட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய குரலாதான் இருக்க முடியும். அதனால அவங்க அதை தான் செய்வாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அவர்களுக்கான அந்த ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகுது திரும்ப திரும்ப. பிஜேபி பெரும்பாலும் இங்க ஐசோலேட் ஆயிட்ட மாதிரியான ஒரு சூழலை தான் இது உருவாக்கி இருக்கிறது. இந்த கூட்டம், இதை தாண்டி இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வரக்கூடிய தீர்மானங்கள், இதற்கு பிறகு இருக்கக்கூடிய நடவடிக்கை, இது எல்லாமே ஒன்னொன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிட்ட நம்ம கேட்க வேண்டிய நம்மளுடைய உரிமைகளும் அந்த ஃபைட்டை இன்னும் ஸ்டெப் அப் பண்ணிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் திருமதி லட்சுமி, இப்ப முக்கியமா முதலமைச்சர் சொல்லும் போது இதனை தொடர்ந்த போராட்டமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும், மக்களிடம் இது சார்ந்து அதிகம் பேச வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போன்று எதிர்க்கட்சியினர் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒன்றாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் இந்த கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதை இன்னமும் தொடர செய்வது சாத்தியமா? ஆமா, இது தொடர முடியும். இன்னைக்கு போட்டிருக்க தீர்மானம் அதற்கான வழியத்தானே சொல்லுது. அடுத்தடுத்த கட்டங்கள்ல இது தொடரதான் செய்யும். இது மட்டும் இல்லை, இன்னும் மற்ற விஷயங்களையும் ஒன்னொன்னா எல்லாமே பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆன்டி ஹிந்தி மட்டும் இல்ல, எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், இல்ல நமக்கு மன்ரேகாக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆகட்டும், இல்ல எஜுகேஷனுக்கு கொடுக்க வேண்டிய NEP மூலம் சமகர சிக்ஷா அபியானுக்கு கொடுக்க வேண்டிய 2512 கோடி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே இது பேச ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஒன்றிய அரசுக்கு எதிரான அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு செய்ய தவறிய எல்லா விஷயங்களையும் ஒரு கட்டத்திலையும் முன்னெடுத்து செல்றதுக்கு இது ஒரு பிரிலூடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி லட்சுமி.